எல்லா விதமான உறவுகளோட பின்னணியிலையும் ஒரு சுயநலம் இருக்க தான் செய்யும். சுயநலம் இல்லாத உறவு அப்படின்றது சாத்தியமற்றது. ஆனாலும் வாழ்ந்து போராடுங்க, போராடிக்கிட்டே வாழாதீங்க. யாரையும் அதிகமாக நேசிச்சிடாதீங்க. அவங்க உங்களை விட்டு பிரியும்போது ஏற்பட போகிற வலியை உங்களோட அப்பாவி மனம் ஒருபோதும் ஏற்றுக்காது. தாகம் தீர்ற வரைக்கும் தான் நீருக்கு மதிப்பு இருக்கும். ஒரு சில உறவுகளுக்கு தேவை இருக்கிற வரைக்கும் தான் பாசமும் இருக்கும். மதிக்காதவங்க வீட்டில் மரமாக இருக்கிறத விட உங்களோட சொந்த வீட்டில் வரவேற்கிற கால்மிதியாக இருங்க. அது எவ்வளவோ மேலானது அப்படின்றத ஒரு நாள் புரிஞ்சுக்குவீங்க. காரணம் இல்லாமல் வெறுத்து ஒதுக்குனவங்க கிட்ட காரணம் என்ன அப்படின்றத ஒருபோதும் கேட்டு போகாதீங்க. ஏன்னா அதுக்கு அவங்க 1000 காரணம் வச்சிருப்பாங்க. அதில் எது ஒன்றையுமே நீங்கள் தாங்க மாட்டீங்க. நம்மளுக்கு பிடிச்சவங்கலாம் நம்மளை காயப்படுத்திட மாட்டாங்க அப்படின்னு நம்பிடாதீங்க. சில தருணங்களில் நம்மளோட எதிரிகளை விடவும் மிக மோசமாக நம்மளை காயப்படுத்துறது நம்மளுக்கு பிடிச்சவங்க தான். சில சமயத்தில் எதை பற்றியுமே நினைக்காம இருக்கிறது தான் ரொம்ப நல்லது. நம்மளுக்கும் நம்மளோட மனசுக்கும் தேடும் போதெல்லாம் நம்ம கிடைக்கிறோம் அப்படின்றதுக்காகவோ என்னவோ சில பேர் நம்மளை தொலைச்சி பார்க்குறாங்க. அவ்வளவு சீக்கிரம் யாரையும் நம்பாமல் இருக்கிறது உடனடியாக நம்மளுக்கு வர்ற குணம் இல்லை. ஏராளமான ஏமாற்றுக்காரங்களை கடந்து வந்ததோட தழும்புகள் தான் அது. போகிற போக்கில் சில விஷயத்த கடந்து போகணும், பலவற்றை மறந்து போகணும். அப்போ தான் மிச்சம் இருக்கிற வாழ்க்கையை கொஞ்சமாச்சு நிம்மதியாக வாழ முடியும். மன்னிக்கிற அளவுக்கு நல்லவனாக இருக்கிறது தவறு இல்லை. மறுபடியும் நம்புகின்ற அளவுக்கு முட்டாளாக இருக்கிறது தான் தப்பு. பார்க்குறதெல்லாம் கேட்டு அடம் பிடிக்கும். எதையாவது நினச்சி கவலைப்படும். எதிர்காலத்தை நினச்சி அதிகமாக பயப்படும். அன்புக்கு ஏங்கும். அவசரமாக கோவப்படும். விமர்சனங்களை தாங்காமல் விம்பியாலும் நம்மளோட மனசு அப்படின்ற குழந்தை. அதுக்கு நம்ம அன்பாக தான் சொல்லி வைக்கணும், எல்லாம் ஒரு நாள் சரியாகிடும் அப்படின்னு. ஒருத்தங்களுக்கு நம்ம தொந்தரவாக இருக்கிற பட்சத்தில் அவங்களோட வாழ்க்கையிலிருந்து நம்ம தொலைவில் இருக்கணும் அப்படின்றத விட தொலைஞ்சே போயிடணும் அப்படின்றது தான் அவங்களோட எண்ணமாக இருக்கும். முதல்ல விரும்பி பேசி அதுக்கப்புறம் கடமைக்கு பேசி நம்மளுக்கு காயங்களை கொடுத்து போகிற சில மனம் இல்லாத உறவுகள் பிரிஞ்சே போயிடுது. நம்முடைய மனக்கவலைகளை கண்ணீரை புலம்பல்களாக பார்த்து ரசிக்கிற கல்மனம் கொண்ட வஞ்சகர்கள் எல்லாருமே அவங்களுக்கு எல்லாமே நல்லா தான் புரியும், எல்லாமே அவங்களால தான் அப்படின்னு. ஆனால் வாயை மூடி மௌனமாகவே இருந்து விட்டு சென்றுவாங்க. என்ன செய்ய, இன்னொரு சந்தர்ப்பத்தில் இப்படி நடக்காமல் அப்படியானவங்கள விட்டு விலகி இருக்கிறது தான் இனிமேல் நம்மளுக்கு நல்லது. இது மாதிரி அடுத்தடுத்த யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் இன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு இமீடியட்டாக ரீச் ஆகும். தேங்க்யூ.